ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் வந்து கேர்டு முறுக்கு, தயிர் முறுக்குன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக தீபாவளிக்கு போடுறது. ஆக்சுவலாக நாங்கள் தீபாவளிக்கு போடலை, நான் லீவில் போட்டேன். தீபாவளிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போய் போட்டோம். அதுக்கு வந்து ஜவ்வரிசி, கேர்டு, நல்லா புளிப்பாக இருக்கணும் அந்த தயிர். நாங்கள் வந்து 1 லிட்ரு பால் வாங்கி அதில் தயிராக ரெண்டு நாளைக்கு உர ஊற்றி வெளியே வச்சுருந்தோம். அதில் ஜவ்வரிசி ஓவர் நைட்டு, அதாவது 3 டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா 1 டம்ளர் ஜவ்வரிசி நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் ஏஞ்சி மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் பச்சை மிளகா நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் 100 கிராம் 50 கிராம் போட்டிருக்கோம். அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஜவ்வரிசியும் கேர்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது 3 டம்ளர், அதாவது எங்கள் அம்மா ஒரு காப்படி அரிசி போட்டிருக்காங்க. அதை ஜலிச்சு எடுத்துருக்காங்க, அரிசி மாவு. அதை ஜலிச்சு எடுத்துட்டு இந்த உழக்கால 1.25 போட்டிருக்காங்க மாவு. இதெல்லாம் அளந்துக்கிட்டோம் இந்த படியால். இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க, திப்பிலாம் இல்லாமல். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாணலில் எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், நல்லா எண்ணெய் கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, 4 or 5 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து அந்த ஜவ்வரிசி அரைச்சி வச்சுருந்தோம்ல தயிர் கூட சேர்த்து, அதையும் போட்டு அது இந்த மாதிரி மாவில் சலித்த மாவில் எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா நீங்கள் மாவு பிசைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த புளிப்பு. ரொம்ப ஓவராகவும் புளிப்பாக ஆகக்கூடாது. எங்களுக்கு இதில் வந்து நாங்கள் 3/4 லிட்டரு தயிர் செலவாச்சு. ஜவ்வரிசி வந்து 1 டம்ளர், அதாவது நாங்கள் போட்ட மாவுக்கு 250 கிராம் ஆச்சு. அப்புறம் இப்போ வந்து க்ரீன் சில்லி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் போடுங்க. ஏன்னா அந்த வாணலில் எடுத்துகிட்டு வந்து அந்த கடுகுலாம் வெடித்தோடனே அந்த மாவில் கொட்டிட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து எங்களுக்கு இன்னும் சில்லி பேஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு, காரம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டு மாவு பிசைகிறோம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இது மட்டுமே பிசைஞ்சால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் தெளிக்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். புளிப்பும் இருக்கும், காரமும் இருக்கும். எங்கள் வீட்டில் எது செய்கிறாங்களோ இல்லையோ, தீபாவளிக்கு புளிப்பும் இருக்கும், எல்லடியும் இருக்கும். இதோ தண்ணி தெளிச்சுக்கிறாங்க, அதாவது அந்த மிக்ஸி கழுவிட்டு தண்ணி தெளிச்சுக்கிறாங்க. தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிட்டா, அதுவும் இந்த மாதிரி டைமில், ஆக்சுவலாக நாங்கள் இந்த லீவில் தான் போனோம். எக்ஸாம்ஸ், இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் சேர்த்து லீவ் விட்டாங்கல்ல, அப்போ தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து போனோமா. அப்போ இது செஞ்சாங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ஜவ்வரிசி போடுறதுனால கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா மொறுன்னு வரும். பெருங்காயத்தூள்லாம் காய்ச்சி வாசனையாகவும் இருக்கும், எண்ணெயில் காய்ச்சி போடுறதுனால. நீங்கள் வந்து இந்த கடுகு வந்து முறுக்கு வச்சில் அடைச்சிக்கோன்னு யோசிக்காதீங்க. ஸ்மால் கடுகு இருக்குல்ல, அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே புளிய வருது. நல்லா மாவு பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி பொறுமையாக பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும்.
ஹார்டாகிடும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா மாவு பிசைங்க. இப்போ பிசையும்போதே கொஞ்சம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தெரியும் இந்த மாதிரி புளிப்பு காரம்லாம் போதுமான. இதில் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றினாவே அந்த தண்ணியே போதும். எனக்கெல்லாம் செய்ய தெரியாது. நான் இனிமேட்டு தான் ட்ரை பண்ணணும். அதான் நீங்கள் நிறையா போட்டு வேஸ்ட் பண்ணாமல் 3க்கு 1 கிளாஸ் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். 3க்கு 3 மாவு எடுத்திங்கன்னா, பச்சரிசி மாவு எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. தயிர் வந்து புளிப்புக்கு ஏற்ற மாதிரி 2 கிளாஸில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா 1 கிளாஸ் ஜவ்வரிசியாக கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு அச்சில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நல்லா சூப்பராக இருந்தது, கிறிஸ்பியாகவும் இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு ரெடி. நாங்கள் கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டோம். அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுட்டு நான் எனக்கும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் முறுக்காக நீங்கள் துணியில் போட்டு செய்யுங்க. நான் அப்படி இல்லை. எப்படியா இருந்தாலும் நம்ம தானே சாப்பிட போகிறோம். இதுவே தீபாவளி அப்போனா துணி விரித்து முறுக்கு புழிஞ்சு அதுலேருந்து எடுத்து போடுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தானேன்னு சொல்லிவிட்டு எப்படி சாப்பிட்டா என்னன்னு சொல்லிவிட்டு பெருசாக அப்படியே வானல்லே புழிஞ்சிட்டோம். ஓலை பகோடாக்கு புழிவீங்கள அந்த மாதிரியே புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு செம்ம டேஸ்டியாக இருந்தது. தேங்க்யூ.